உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 10,00,00,000 கடன் இருக்குது அல்லது 20,00,000 கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த கடன்லேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு ஒரு பயம் உங்களுக்கு எழும்புது. ஏற்கனவே வந்து இருக்கிற பிரச்சனையை பார்த்தா அது எப்படி மேலே வரப்போகிறேன்னு நீங்கள் பயத்தில் இருக்கீங்கன்னா, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. கூட நம்பிக்கை இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லணும் நம்பிக்கை. இல்லைப்பா நான் சூப்பராக இருக்க போகிறேன், எதிர்காலம் இப்படி இருக்க போது இந்த நம்பிக்கை பதில் சொல்லும். ஆனால் இந்த கூட இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, பயத்தை காட்டிலும் மோசமானது சந்தேகம். சந்தேகமானது நம்பிக்கையுடைய ஆணிவரிய புட்டிங்க இருக்கக்கூடிய சக்தி இந்த சந்தேகத்துக்கு உண்டு. இது சும்மா இருக்காது. அடுத்ததா ஒரு கேள்வி எழுப்போம். எதை வச்சு சொல்ற இவன் வாழ்க்கை மாறுன்ட்டு? மற்றவங்களுக்கு இது போல் நடந்திருக்கா? இதெல்லாம் மிராக்கல்னா இது மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறியா? இது சினிமாவில் தான் இதெல்லாம் நடக்கும். இவன் வாழ்க்கை மோசமாக தான் போயிட்டு இருக்குன்னு இந்த சந்தேகத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நம்பிக்கை போராடிட்டே இருக்கும். சந்தேகத்துக்கும் பயத்துக்கிட்டையும் சண்டை போட முடியாமல் போராடி சோர்ந்து போகும். அதனால நம்பிக்கை மட்டுமே பத்தாது, கூட விடாமுயற்சி தேவைப்படுகிறது. இந்த விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை உறுதிப்படும். முன்பெல்லாம் ஒரு கிணறு தோன்றாங்கன்னா அந்த தோண்டக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமாக இருக்கும், உடம்பெல்லாம் சேராக இருக்கும், நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போ தான் மிஷின் வந்துச்சு. அப்போல்லாம் வெறும் கடபாரம் குழாலி இப்படி தான் நோண்டுவாங்க. அந்த மண்ணெல்லாம் அவங்க முகத்தில் இருக்கும். பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அவலட்சலமாக இருப்பாங்க, ஒரே ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும், அவங்க பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க இந்த ஊற்று கிடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே அவங்க உடம்பு ஃபுல்லாக இருந்த அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஊற்று தண்ணி வந்த பிறகு எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான். வெறும் நம்பிக்கை மட்டும் போகாது, இங்கே விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான். எப்பொழுது அந்த ஊற்றுக்காக காத்து கொண்டிருந்து போராடுறாங்களோ நம்ம வாழ்க்கையும் நம்ம போராட வேண்டியது இருக்குது. இந்த சந்தேகத்தோடு போராட வேண்டியிருக்கு, இந்த பயத்தோடு போராட வேண்டியிருக்கு. ஆனால் சில நேரத்தில் ரொம்ப டயர்டாகிடும். எவ்வளோ தான் நம்ம போராட முடியும், எவ்வளோ தான் செய்ய முடியும், என்னால் முடியல பாஸ் அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல தான் கடவுள் என்ற அசாதாரணமான சக்தி உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை, கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பயங்களும் உங்களை சுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் கடவுள் உங்களுக்கு நேசிக்கிறார். கடவுள் உங்கள் கூட தான் இருக்கிறார். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கான திட்டத்தை, உங்களுக்கான எதிர்காலத்தை அவர் வடிவமைத்து விட்டார். அத்தகைய எதிர்காலம் சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதுங்க. கார் வேணுமா எழுதுங்க. தயங்காதீங்க. இது வேணும்னது தயங்காமல் எழுதுங்க, சந்தேகப்படாமல் எழுதுங்க. இன்றைய சூழ்நிலையை வைத்து, தற்போதைய சூழ்நிலையை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை தவறாக மதிப்பிடாதீர்கள். ஏனால் நீங்கள் பல கோடிக்கு சொந்தக்காரர். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க போகுது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடையாளங்களும் அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் தெரிய போகுது. நீங்கள் யோசிக்க யோசிக்க, சிந்திக்க சிந்திக்க, ருசிக்க ருசிக்க கடன் பிரச்சனை அடைய போகுது. அனைத்து விஷயங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை, கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்.